வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல் 7th சயின்ஸ்ல நம்ம வந்து லைட்டுங்கிற யூனிட்ட பார்த்துட்டு இருக்கோம். அதுதானே? ஒளியியல், ஒளிய பத்தி படிக்கக்கூடியது. ஸோ நம்ம நெறைய இதில பார்த்தோம். பிளெயின் மிரர்னா என்ன? அதில ஒரு இமேஜ் கிடைக்கும்னா எப்படி தெரியும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு லைட்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? லைட்ட நீங்க ஆன் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் லைன் தான் போகும். அந்த மாரி தான் தெரியும். அதேமாரி நீங்க மிரர்ல ஒரு இமேஜ் தெரியுதுன்னா, அந்த இமேஜோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு? நீங்க மிரருக்கு முன்னாடி பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய உருவம் அதில தெரியுது. ஹைட்டு, உங்களோட டிஸ்டன்ஸ் எல்லாமே சேமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஒளி எதிரொலிப்பு விதிகள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்த்தோம். ஆங்கில் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டூ ஆங்கில் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்படிதானே? அதாவது படுகோணமும், எதிரொலிப்பு கோணமும் சமமா இருக்கும். எந்த லைட்ட நீங்க எந்த சர்ஃபேஸ்ல பட்டு எதிரொலிச்சாலும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இதுதான். கலர், நிறங்கள். அந்த லைட்டுங்கிற யூனிட்ல லாஸ்ட் டாபிக் அப்படிதானே? ஸோ, அதுல 2, 3 இருக்கு. நியூட்டன் டிஸ்க் எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே. ஸோ, பிஃபோர் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ரீகால் அந்த பிளேன் மிரர் இமேஜ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த அந்த அ டாபிக்க ரீகால் பண்ணிட்டு, நம்ம இந்த டாபிக் உள்ள போகலாம். ஓகேவா? ரைட். அதான் என்ன ஸ்டோரி அப்டின்னா, அ இப்போ நம்மளுடைய இந்த 2026 காலகட்டத்தில நம்ம இப்ப இருக்கும்போது, நம்ம எல்லார்ட்டயுமே செல்ஃபோன் இருக்கு, டிவி இருக்கு, ஓடிடி இருக்கு. நெறைய டிஸ்ட்ராக்ஷன் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நெறையப்பட்டது இருக்கு. ஒரு ஒண்ணே ஒண்ணு சோசியல் நெட்வொர்க் மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட சோசியல் நெட்வொர்க் இருக்கு. அப்படிதானே? எனக்கே 2 தான் தெரியும். 2, 3 தான் தெரியும். இன்னும் நெறைய இருக்காம். ஓகேவா? இப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கவனத்த சிதறடிக்கி. அப்படிதானே? நீங்க என்ன விஷயத்த பண்ண போறீங்களோ, அந்த விஷயத்த அது பண்ண விடாம தடுத்துருது. நீங்க எதுக்கோ போவீங்க. அங்க அத மறந்து வேற ஏதோ விஷயத்துக்கு போவீங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம செல்ஃபோன்லயே பார்க்கலாம். ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்க போறேன். இல்லன்னா வேற ஏதோ அந்த அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது, டக்குனு வேற ஏதோ ஒரு பிளிங்க் ஆகும். உடனே அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இல்லன்னா வேற ஒரு நியூஸ் வரும். நம்ம வந்து உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு ஒரு அரசியல் நியூஸ பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த டைம்ல ஸ்போர்ட்ஸ் வரும். ஸ்போர்ட்ஸ பத்தியும் நம்ம படிப்போம். நமக்கு அது தேவைப்படாது. அது ஸ்போர்ட்ஸ் பத்தி படிப்போம். இல்லன்னா வேற ஏதாவது ஒரு வேற ஒரு நாட்டோட நியூஸ பத்தி படிப்போம். இப்படி நம்ம கவனத்த சிதறடிச்சு போயிட்டே இருப்போம். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியது. ஆனா அது தவறு. நம்ம நம்ம கவனத்த வந்து நம்மளுக்கு எந்த விஷயத்துல பண்ணணுமோ, அந்த விஷயத்த பண்ணா தான், அந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு சந்தோஷம், மன நிம்மதி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அத அத அச்சீவ் பண்ண ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்ல. அத அச்சீவ் பண்ண சந்தோஷமே வரலன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு வெறுமையா இருக்கும். ஐயோ! என்னப்பா வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிற மாரி தோணும். ஓகேவா? இது எதுக்கு சொல்றேன்னா, அது நெறைய பேர் இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கதை சொல்றேன். ஜப்பான் நாட்டுல இந்த மாரி ஏதோ ஒரு நாட நம்ம எடுக்கிறோம். ஜப்பான் நாடா இருக்கும். அப்போ அங்க அ ஒரு ஒரு ஒருத்தரு, அப்புறம் அத சுத்தி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்க. புதுசா அப்பதான் வந்து அவங்க வந்து வெளிநாட்டுலேருந்து ஜப்பான்ல அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அன்னைக்கு அன்னைக்கு சாப்பிட போறாங்க. அன்னைக்கு எல்லாருமே கையில ஃபோனு, ஆப்பிள் ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோன்னு எக்கச்சக்கமா வச்சுக்கிட்டு, நோண்டிக்கிட்டு, லேப்டாப் நோண்டிக்கிட்டு சாப்பிடுறாங்க. ஆர்டர்லாம் பண்றாங்க. அந்த ஹோட்டல் நல்ல ஒரு பிரபலமான ஹோட்டல். அன்னைக்கு ஃபுட் ஐட்டம்லாம் ஆர்டர் பண்றாங்க. சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு பேர் தெரிஞ்சது ஆர்டர் பண்றாங்க. இல்லன்னா அந்த சர்வேட்டே சொல்றாங்க. நல்லா ஒரு பெஸ்ட்டா எதோ கொண்டு வாப்பா அப்படி இப்படிங்காங்க. இந்த மாரி சாப்பிடுறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அப்படியே Googleல பார்க்கும்போது, அவங்க ஹோட்டல்ல அப்படியே நெட்ல அடிச்சு பார்க்குறா. இந்த ஹோட்டல் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நெட்ல அடிச்சு பார்க்குறா. உடனே இந்த மாரி இந்த ஹோட்டல் பேர போட்டு, இந்த ஹோட்டல்ல வந்து இந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மீன் உணவு வந்து நல்லாருக்கும். அப்படின்னு நெறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. இந்த ஹோட்டல் அதுக்கு தான்ப்பா நீங்க அந்த ஹோட்டலுக்கு அதுக்கு போனா அதுதான் சாப்பிடணும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களாம். அந்த நெட்ல உள்ள ரிவ்யூ நான் சொல்றேன். ரிவ்யூல சொல்லியிருக்கேன். உடனே இந்த பொண்ணுக்கு இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து கதை பேசி, செல்ஃபோன் நோண்டி எல்லாத்தையும் இது பண்ணி எந்திரிக்க போகும்போது அன்னைக்கு இவ சொல்றா, "இல்லம்மா இந்த ஹோட்டல்ல வந்து இந்த சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபிஷ் சாப்பாடு. இத ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ன்னு" சொல்லிட்டு உடனே அங்க உள்ள வெயிட்டர்ட்ட கூப்பிடுறாங்க. இந்த மாரி நான் நெட்ல பார்த்தேன். உங்க உங்க ஹோட்டல்ல இந்த சாப்பாடு வந்து நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த ஃபிஷ் சாப்பாட கொண்டு வர முடியுமான்னு அப்படின்னு இவ கேட்கிறா. ஆனா அந்த வெயிட்டர் சொல்றாங்க, "மேடம் இவ்வளவு நேரம் நீங்க அந்த ஃபிஷ்ஷ தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க" அப்படின்னு அந்த வெயிட்டர் சொல்றாங்க. ஆ இது ஒரு சாதாரணமா தெரியும் இந்த ஸ்டோரி. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல்ல ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்க. ஆனா அது என்ன சாப்பிட்டான்னே அவங்களுக்கு தெரியல. சும்மா கவனத்த திருப்பிட்டு வேற எங்கேயோ பார்த்து ஒரு அருமையான உணவ அவங்க அந்த அந்த அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்த,
ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை மிஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுமான்னு தெரியல. பட் இது வந்து ஸ்டோரி சரிங்களா? ஸோ இது வந்து என்ன தெரியுது? நம்ம வந்து கவனத்தை திசை திருப்பக்கூடாது. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த அந்த ஒரு பிளேன் மிரர் அதுக்கு உண்டான ஒரு அனிமேஷன் சிமுலேஷனை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நான் இது இப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ், இப்போ தெரியுது. இதுல வந்து உங்களுக்கு வந்து கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், குழியாடி, குவியாடி எல்லாமே இருக்கு. ஆனா அது இப்போ உங்களுக்கு கிடையாதுன்னு நான் சொன்னேன். இப்போ நீங்க ஹையர் கிளாஸ் வந்த போது தான் படிப்பீங்க. இப்போதைக்கு பிளேன் மிரர். அதனால இதுல பாத்தீங்கன்னா வேற வேற ஷேப் இருக்கும். இந்த பாத்தீங்களா? இதெல்லாம் இப்போதைக்கு கிடையாது. பிளேன் மிரர்னா இந்த மாதிரி சமதள ஆடி இந்த இருக்கு பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கும். ஓகே, இதை பார்த்தா தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த பாருங்கன்னு ஒரு பென்சில் வைக்கிறேன். பென்சிலை விட இப்போ ஒரு பென் குயின் அப்படின்னு வைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் அந்த ஹேண்டு இதெல்லாம் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுறது தெரியும். ஏன்னா மிரர்ல அப்படித்தானே நம்ம ரைட் கையால எடுத்து அழைச்சோம்னா அதுல லெஃப்ட் கை மாதிரி தெரியும். அதனால அதை வைக்கலாம். ஸோ இந்த பாருங்க, இங்க இமேஜ் இருக்கு, இங்க ஆப்ஜெக்ட் கிடைக்கும். கரெக்டா? லேபிள்ஸ் இப்போ பண்றேன். இது ஆப்ஜெக்ட், இமேஜ் என்ன இமேஜ்னா விர்ச்சுவல் இமேஜ், மாய பிம்பம். ரைட்டா? எப்போதுமே சமதள ஆடியில பிளேன் மிரர்ல கிடைக்கக்கூடிய பிம்பம் விர்ச்சுவல் இமேஜ், மாய பிம்பம். கிளியரா? ஓகே. அது மாதிரி இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னதான். ஒரு நம்ம சயின்ஸ்ல ஆப்டிக்ஸ்ல இந்த மாதிரி லைட்டை பத்தி படிக்கிறதுல ஒரு பொருள் இருந்து ஏகப்பட்ட கதிர்கள் வெளியில வர மாதிரி, ரேஸ் வெளியில வர மாதிரி நம்ம யோசிச்சுக்கணும். நிறைய கதிர்களை நம்ம முக்கியமான அந்த 3 பேரை மட்டும் எடுப்போம். சரிங்களா? 3 பேரை வச்சுதான் நிறைய பண்புகள் சொல்லலாம் இப்படி எடுப்பாங்க. ஸோ அப்படியே பட்டு இப்படி போகுது. ஆனா இங்க இந்த டாட்டர்லாம் அங்கே மீட் பண்ண மாதிரி இருக்குன்னு அர்த்தம். டாட்டர் லைன். சரிங்களா? இது எல்லாமே இதுல பட்டு இப்படி ரிஃப்ளைட் ஆயிடும். பட் அங்க மீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் இங்கே கிடைக்கு. இது ஒண்ணு. அப்புறம் இதுல லேட்டரல் இன்வர்ஷன், அதாவது இடது வலம் அப்படிதானே. நம்ம இடது கையை தூக்குனா அதுல வலது கையை தூக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகே. அடுத்து என்னது? இதோடைய சைஸ் என்னதோ அதே சைஸ் தான் அங்க இருக்க போகுது. அது இந்த ஆப்ஜெக்டோடைய சைஸ் சின்னதாகவோ அந்த இமேஜ்ல சின்னதாகவோ பெருசாகவோ தெரியாது. பட் நீங்க குழியாடி குவியாடில அது வேற. அதனால அந்த பாயிண்ட் நம்ம சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப நம்ம டிஸ்டன்ஸ் பாக்குறோம். இப்ப டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் காமிக்கிறேன். இதை எடுத்து இப்படியே வச்சுக்கிறோம். ஒரு ஒரு குத்து மதிப்பை நான் சொல்றேன். ஒரு சாதாரண ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ இப்படி வைக்கிறோம். இப்ப பாருங்க, 0ல இருந்து ஒரு 150 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ். அதே மாதிரி நீங்க மிரருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 150. பாத்தீங்களா? கரெக்டா இருக்கா? 150ல இருக்கா? நீங்க அந்த லாஸ்ட்ல பார்க்க வேண்டாம், இந்த இதுல பாருங்க 150 இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க இமேஜை ஆப்ஜெக்டை பின்னாடி முன்னாடி கொண்டு போனாலும் இது தூரம் மாறுதுன்னா, அதாவது டிஸ்டன்ஸ் மாறுதுன்னா இமேஜோட டிஸ்டன்ஸும் மாறும். அந்த மிரர்ல இருந்து இமேஜோட டிஸ்டன்ஸும் உங்களுக்கு மாறும். இது 50னா அது 50, இது 70னா அது 70. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த இதுக்கு ரீகால் பண்ணிடும். சரிங்களா? ரைட். அப்ப நம்ம வந்து இன்னைக்குள்ள டாபிக் போனாமா? ஓகே. சோ கலர், நிறங்கள், கலர்ஸ், நிறங்கள். ஓகேவா? நாம டெய்லி பார்க்கக்கூடிய இந்த உலகம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. காரணம் இல்லையா? காரணம் என்ன? கலர்ஃபுல்லா இல்லையா? இருக்குதானே? நீங்க டெய்லி ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, வயக்காடு வழியா போறீங்க, பச்சை நிறத்தை பார்க்கலாம். மேல வானம் ஒரு ஊதா கலர்ல தெரியும். அப்புறம் மேகம் வெள்ளை கலர்ல தெரியும். நீங்க நல்லா அதெல்லாம் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியும். அதான் இப்ப சொன்ன கவனம் அதுதான். ரோடு தார் கருப்பு கலர்ல தெரியும். நீங்க போற சைக்கிள் ஒரு பச்சை கலர்ல இருக்கலாம், மேபி இல்ல ப்ரௌன் கலர்ல இருக்கலாம், இந்த மாதிரி. ஸோ இந்த உலகம் கலர்ஃபுல்லா இருக்க காரணம் ஒளியை பத்தி லைட் லைட் தான் காரணம். அதுதான் ஒளியை பத்தி நம்ம படிச்சிருந்தோம். கலர்ஃபுல்லா இருக்க காரணமே இந்த ஒளி தான், லைட் தான். அதுதானே? ரைட். பட் லைட்டா என்ன? நம்ம எவ்வளவு நாள் படிச்சோம். பட் லைட்டா என்ன? லைட்டுங்கிறது ஒளிங்கிறது ஒரு வகையான ஆற்றல், ஆற்றலுடைய ஒரு வடிவம். ஏகப்பட்ட ஆற்றல் இருக்கு, ஆற்றலுடைய வடிவம் இருக்கு. அதுல ஒரு வடிவம் இது. ஸோ லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆற்றலின் ஒரு வடிவம். அப்பனா என்ன அர்த்தம்? ஏகப்பட்ட ஆற்றல் இருக்கு, ஏகப்பட்ட வடிவங்கள் இருக்கு. அதுல ஒரு வடிவம்பா. சரியா? அதுமாதிரி சவுண்டு நான் பேசுறோம்ல,
அது உங்களுக்கு கேட்கல. அது ஒரு இப்போ நான் கிளாஸ்ல இருந்தா உங்களுக்கு இது வந்து மைக்ரோஃபோன் வழியா உங்களுக்கு அங்க டிரான்ஸ்மிட் ஆகி கன்வெர்ட் ஆகி நான் வரும். ஓகே ரைட். ஃபேன் போடுறோம், நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா கரண்ட் போய் ஃபேன் ஓடுது. அது ஒரு ஆற்றல். சரிங்களா? ரைட். அப்போ இது இந்த லைட்டு அலைகளா டிராவல் பண்ணி நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய ரெட்டினால போய் விழுது. ரெட்டினா அப்படின்னா விழித்திரை. ரெட்டினா விழித்திரை. சரியா? திரை. திரையில போய் எப்பவுமே லைட் விழும். படம் தெரியும். அதை ஞாபகம். ரெட்டினா விழித்திரை. அந்த நீங்க ஒரு லைட் ஆன் பண்றீங்க, ஒரு பல்பு ஆன் பண்றீங்க, லைட் வருது, டிராவல் ஆகி நம்ம கண்ணில் படுது. கண்ணில் பட்ட உடனே அந்த ரெட்டினால விழுது, வெளித்திரையில படுது, பட்ட உடனே சிக்னலா மாறும், நம்ம பிரெயினுக்கு போகும். ஓகே, ஏத்தாப்புல இந்த இந்த கலர் லைட் வருது, இந்த கலர் பஸ் வருது அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. காரணம் நம்ம பிரெயின் புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? ரெட்டினா விழித்திரையை தூண்டுறனாலதான் நம்மளால பார்க்க முடியுது. சரியா? ரைட். பட் இதுலயுமே இந்த லைட்னு ஒரு பெரிய கடல் மாதிரி. பட் அதுல நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்ச் தான் இருக்கு. புரியுதா? நமக்கு தெரிகிற இந்த ஒளியை நம்ம வந்து விசிபிள் லைட் அப்படின்னு சொல்றோம். இது தெரியாத லைட் இருக்கா சார்? எஸ் இருக்கு. அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் அதுவும் லைட் தான். ஆனா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியை வந்து விசிபிள் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விசிபிள் லைட் அப்படின்னா தமிழ்ல பாருங்க. தமிழ்ல அந்த வார்த்தையே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது கண்ணூறு ஒளி. கண்ணூறு ஒளி. கண் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணூறு ஒளி. இது நமக்கு கண்ணுக்கு மட்டும்தான் தெரியக்கூடியது. கண்ணுக்கு தெரியாதது இருக்கு, கண்ணுக்கு தெரியக்கூடியது இது. இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய லைட் இருக்குல்ல, ஒளி இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு அலைநீளம் இருக்கு, வேவ் லென்த் இருக்கு. அதான் இந்த மாதிரி வேவ் லென்த் தான் நம்மளால கண்ணு புரிஞ்சுக்கணும். எவ்வளவுனா 400 நானோமீட்டர். என்எம்னா நானோமீட்டர், ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். 2 முதல் 700 நானோமீட்டர் வரை. இதான் நம்மளால புரிஞ்சுக்கணும். நானோமீட்டர் அப்படின்னா 10⁻⁹ மீட்டர். -9 மீட்டர். ஒரு மீட்டர்னா எவ்வளவு யோசிச்சு பாத்துக்கோங்க. சென்டிமீட்டர் யோசிச்சு பாத்துக்கோங்க. மில்லிமீட்டர் யோசிச்சு பாத்துக்கோங்க. ஆனா ஒரு நானோமீட்டர் என்னது? ஒரு மீட்டர்ல 10⁻⁹ எவ்வளோ சின்னது. அதுதானே? அதுதான் ஒரு நானோமீட்டர். ரொம்ப ரொம்ப சின்னது. சோ இந்த அளவுக்கு அலைநீளம் இருக்கக்கூடிய லைட்ட, ஒளியோட அலைநீளம், அந்த ஒளியோட அலைநீளம் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குது. ஒரு 500, 600, 650 இப்படி இருக்கக்கூடிய ஒரு வேவ் லென்த்தோட லைட்டை தான் நம்மளோட கண்ணு புரிஞ்சுக்கணும். 700க்கு மேல போனாலோ, அந்த வேவ் லென்த் 700க்கு மேல போனாலோ, 400 கீழ வந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது. இப்ப கிளியர் ஆயிட்டா? ஓகேவா? ரைட். இப்போ இந்த கண்ணூறு ஒளியில ஒரு நிறப்பட்டையே இருக்கு. பேண்ட் ஆஃப் கலர்ஸ். அதாவது ஒரு கலர் இல்ல, பேண்ட் ஆஃப் கலர், நிறப்பட்டை. அததான் நாம என்ன சொல்றோம்னா விப்ஜிஆர் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படிதானே? விப்ஜிஆர்னு இங்கிலீஷ்ல வச்சிருப்பாங்க. அப்படிதானே? ஏன் அப்படின்னா வி அப்படிங்கிறது வயலட், தமிழ்ல ஊதா. அப்படிதானே? ஐ அப்படிங்கிறது இண்டிகோ, கருநீலம். அது எவ்வளவுன்னா உங்களுக்கு தெரியும். பி அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்படி போட்டுக்கோங்க. பிங்கிறது ப்ளூ, நீலம். இது கருநீலம், இது நீலம், அது ஊதா. சரிங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். ஆனா நீங்க அதை கலரை அடிக்கடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வயலட், இது இண்டிகோன்னு தெரியும். கிரீன், அடுத்து ஜீனா கிரீன், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஒய்னா அது மாதிரி எல்லோ அப்படிங்கிறது தெரியும். மஞ்சள், பச்சை, மஞ்சள். ஓ ஆரஞ்சு, தமிழ்லயும் ஆரஞ்சு தான். அப்புறம் ஆறு, லாஸ்டா உள்ள ஆறு ரெட்டு. இப்ப நான் எழுதுற பெண்ணு கூட ரெட்டு, சிவப்பு. சரியா? இந்த மாதிரி பட்டைகளை கொண்டுள்ளது நம்மளுடைய கண்ணூறு ஒளி. இந்த 7 வண்ணங்கள் இதுல நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 7 வண்ணங்கள் இருக்கும். விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரைட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேண்ட் ஏன் சார் இப்படி போட்டிருக்காங்க? ஏன் சார் ஃபர்ஸ்ட் பி இருக்க கூடாதா? இல்ல ஃபர்ஸ்ட் ஒய் இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கலாம். எஸ், அது ஒரு நல்ல கொஸ்டின். இந்த வி வயலட்டுங்கிறதான் குறைவான வேவ் லென்த், ஷார்ட்டர் வேவ் லென்த்.
அதனால அந்த ஆர்டர்ல தூக்கி வச்சுக்கோங்க. அதை நம்ம ப்ரேயர் ஹாலில் சின்ன பசங்க எப்படி அந்த ஹைட் வழியா வைப்போம்ல, அதே மாதிரி ஷார்ட்டர் வேவ்ல அந்த விப்ஜிஆர் வியை ஃபர்ஸ்ட் வச்சுட்டாங்க, குறைந்த அலைநீளம் கொண்டது. ரெட்டு அவர் தான் லாஸ்ட் இருக்காரு, அவர் தான் லாங்கர் வேவ்லென்த், அதிக அலைநீளம் கொண்டது. சரிங்களா? லாங்கர் வேவ்லென்த். நம்ம மூளை, நம்மளுடைய பிரெயின் ஒவ்வொரு அலைநீளத்தையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு அலைநீளத்தையும் ஒரு கலரா புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 450 ஒரு கலர் இருக்கும். அந்த ஒரு வெப்ஜிஆர்லாம் நம்ம சொல்றோம். விக்கும் இண்டிகோவுக்கும் நடுவில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த கலரை புரிஞ்சுக்கணும். 700க்கு ஒரு கலரை புரிஞ்சுக்கணும். 650க்கு ஒரு கலரை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு அலைநீளத்தையும் ஒரு குறிப்பிட்ட கலரா நம்ம பிரெயின் புரிஞ்சுக்கிறது. இப்படி நான் ஒரு வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார், ஒரு ஐங்கிற இண்டிகோ எனக்கு தெரியுதுன்னா அப்ப அந்த அந்த அலைநீளத்தை என் பிரெயின் புரிஞ்சுக்கிது. ஓகே. கிரீனுக்குன்னு ஒரு அலைநீளம், அந்த அலைநீளத்தை என் பிரெயின் பார்க்கும்போது, அதாவது பார்க்கணும்னா என் கண்ணு பார்க்கும்போது பிரெயின் புரிஞ்சுக்கிட்டு ஓகே கிரீன் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு. ஓகே. எல்லா வண்ணங்களும் வந்ததுன்னா, எல்லா வேவ்லென்த் ஒண்ணா வந்ததுன்னா என்ன சார் நடக்கும்? எல்லா கலர் அந்த மாதிரி கொஸ்டின் வந்தா ரொம்ப நல்ல கொஸ்டின். எல்லா கலர்ஸும் ஒரே நேரத்துல கண்டிப்பா வரதான் செய்யும். அப்படிதானே? அது எப்படி நம்மளால இதை மட்டும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவோமா? எல்லா கலர்ஸும் ஒரே டைம்ல நம்மளோட ரெட்டினாவை தொடும்போது மூளை எந்த கலர் புரிஞ்சுக்கணும்? அவர் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு? விக்கா, ஐக்கா, ஒய்க்கா, ஆருக்கா? எல்லா வண்ணங்களும் ஒரே டைம்ல நம்ம வரும்போது பிரெயின் மொத்தமா அந்த ரெட்டினால் எல்லா கலரும் மொத்தமா போய் விழும்போது பிரெயின் அத ஒயிட்டா உணருது, வெண்மையா உணருது. சோ ஒயிட்ங்கிறது கலரே கிடையாது. தனியான ஒரு கலர் இல்ல. யாராவது தனியான கலர் சொன்னா இல்ல அப்படின்னு சொல்லுங்க. அதுமே பிளாக்கும் தனியான கலர்லாம் கிடையாது. பிளாக் தனியா கலர் கிடையாது, ஒயிட்டும் தனியா கலர். மத்த போக 7 கலர். அதோட காம்பினேஷன் தான் நமக்கு வந்து இப்படி இருக்கு. ஒயிட்ங்கிறது இப்ப நான் சொல்லிட்டேன், பிளாக்கு நான் சொல்றேன். ஒயிட்ங்கிறது ஒரு செப்பரேட் கலர் கிடையாது. ஒயிட்ல 7 வண்ணங்களும் இருக்கு. எல்லா கலருடைய கலவை தான். அப்ப பிளாக் எப்படி சார்? பிளாக் அப்படின்னா இங்க நம்ம சொன்னோம்ல, எல்லாம் சேர்ந்தது ஒயிட்னா எதுவுமே இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஒரு காயினை போட்டீங்கன்னா ஹெட் போட்டா ஒரு ஆப்ஷன் வரும், டெய்ல் அப்படின்னு ஒரு இது வரும். அப்படிதானே? அப்போ எல்லாம் சேர்ந்ததுன்னு ஒண்ணு இருந்தா எதுவுமே வரலட்டா நம்ம பிரெயின் அதை பிளாக் கருமைன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப புரியுதா? பிளாக் ஒயிட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிச்சா? ரைட். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 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 பாயிண்ட். நிறைய பேரு நம்ம வண்டியில போகும்போது ஆம்புலன்ஸ் பின்னாடி வரும். அப்படிதானே? ஆனா அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில நீங்க ஆம்புலன்ஸ் வண்டியை பார்க்கும்போது அதுல உள்ள எழுத்த இப்படி டைரக்டா எழுதிருக்க மாட்டாங்க, நேரா எழுதிருக்க மாட்டாங்க, ரிவர்ஸ்ல எழுதிருப்பாங்க, பேக்வர்ட்ஸா எழுதிருப்பாங்க. இதுக்கு ஏன் ஏதோ தப்பா ஸ்டிக்கர் ஓட்டிருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? ஏன்னா நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிற முன்னாடி சின்ன வயசுல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஆம்புலன்ஸை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆம்புலன்ஸ் ரிவர்ஸ்ல இருந்தாங்க. நான் வந்து என்ன, ஏன் இப்படி ஸ்டிக்கர் மாத்தி ஒட்டிட்டாங்களா அப்படின்லாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா யாரோ ஒரு ரிலேட்டிவ் ஏதாவது சொன்னாங்க. இல்ல இல்ல அது வந்து கண்ணாடியில வந்து ஆப்போசிட்டா தெரியும் சொல்லிட்டு ஒரு கண்ணாடி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பைக்கோட கண்ணாடியில பார்க்கும்போது ஆம்புலன்ஸ்ங்கிற வார்த்தை நேரா தெரிஞ்சது. ஸோ ஏன்னா நம்ம மத்த வண்டி பிரச்சனை இல்ல. ம். பின்னாடி வர்றது. நம்ம ஆம்புலன்ஸ் பின்னாடி வரும்போது நம்ம வழி விடணும். நம்மளுக்கு நம்மளுடைய ஒர்க்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே ரைட் அதுக்குன்னு வழி விடணும். அப்படிதானே? அப்ப ஆம்புலன்ஸ்ங்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான் ரிவர்ஸ் சொல்லியிருப்பாங்க. கண்ணாடியில பார்ப்போம் பின்னாடி யார் வரான்னு சொல்லிட்டு. எப்படியும் அவங்க சைன் போட்டிருப்பாங்க. சைரன் இல்லாட்டான்னு சொல்றேன். சோ அதுதான் அந்த ஆம்புலன்ஸை ரிவர்ஸ்ல எழுதிப்பாங்க, பேக்வர்ட்ஸ் எழுதிப்பாங்க. இதுக்கு காரணம் லேட்டரல் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட், அதுதான் காரணம். லெஃப்டால நம்ம கண்ணாடியில தலை சிவும் போது லெஃப்டால சிவும் போது கண்ணாடி பார்த்தீங்கன்னா ரைட்டால இருக்கும். அப்படிதானே? லேட்டரல் இன்வர்ஷன், இடவள மாற்றம். கண்ணாடியில மிரர்ல ஒரு பொருளுடைய இடது பக்கம் வலது பக்கமாகவும் ஒரு பொருளுடைய வலது பக்கம் இடது பக்கமாகவும் தெரியும். அப்போ நம்ம முன்னாடி ஒரு டிரைவர் போறாரு, அவருடைய அந்த சைடு மிரர், அது பேர் ரியர் வியூ மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியர் வியூனா பின்னாடி வரவங்கள கொஞ்சம் பக்கத்துல காமிக்கிற மாதிரி காமிக்கும். அப்படிதானே? ரியர் வியூ மிரர். அதுல பார்க்கும்போது இந்த வார்த்தை கரெக்டா நேரா தெரியும்.
அப்பதான் அவர் வந்து ஓகே ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்லிட்டு வழி விடுவார். அதுக்காக சரிங்களா. ரைட். இது ஒரு ஃபேக்ட்ஸ், இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் கலர்ஸ்ல அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பிரிசம், முப்பட்டகம். பிரிசம் இது வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா முப்பட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பட்டகம் உங்க லேப்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் முக்கோண சைஸ்ல இருக்கும். ஆக்சுவலா கண்ணாடியில இருக்கும், இல்ல பிளாஸ்டிக்கால இருக்கும். ஆனா பிளாஸ்டிக்ல பாத்துருக்க மாட்டீங்க, ஆனா கண்ணாடியில கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அது பேர் முப்பட்டகம், பிரிசம். சரிங்களா. இது வந்து இப்படி 3 பக்கமும் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும், முக்கோண சைஸ்ல இருக்கும். ஓகே, ரைட். இதுல இந்த 2 கோணமும் பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிளா இருக்கும். அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா குறுங்கோணம், லெஸ் தென் 90 டிகிரி. 90 டிகிரினா இப்படி இருக்கும். அதுல இருந்து குறைச்சு இருக்கிறதா நமக்கு வந்து குறுங்கோணம் சொல்லுவோம், அப்படிதானே. சோ இது வந்து அக்யூட் ஆங்கிளா இருக்கும். குறுங்கோணம் வாங்கல தமிழ்ல, லெஸ் தென் 90 டிகிரியா இருக்கும். ஓகே, ரைட். இந்த முப்பட்டத்தை பத்தி ஏன் சார் சொல்ல வரீங்க? இதுல என்ன சார் சிறப்பான தகவல் அப்படின்னா, நான் அந்த முப்பட்டகம் முன்னாடி ஒரு ஒயிட் லைட் வைக்கிறேன். அதை நம்ம அனிமேஷன்ல பார்க்க போறோம். சரிங்களா. ஒரு ஒயிட் லைட்டை வைக்கிறேன். ஒரு ஒயிட் லைட்டை வைக்கிறேன். இந்த வெள்ளை ஒளி முப்பட்டகம் வழியா போகும்போது 7 வண்ணங்களா பிரியும். 7 வண்ணங்களா பிரியும். முப்பட்டகம் மட்டும் அந்த வேலையை பார்க்கும். சரிங்களா. முப்பட்டகம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பட் இப்போ இதுல பார்க்கும்போது நான் முப்பட்டகம் சொல்றேன். இந்த மாதிரி 7 வண்ணங்களா பிரியறதுக்கு ஒரு பேர் இருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறப்பிரியை, நிறங்கள் பிரியறதான். அது ஓகே. பட் இங்கிலீஷ்ல டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்ஸ். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் 12th அந்த டாபிக் அப்படியே வருது இப்போதைக்கு இருக்கிற சிலபஸ்ல. ஸோ டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறத இப்போ நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய கிளாஸ்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஒயிட் லைட், ஒரு வெள்ளை ஒளி ஒரு முப்பட்டகம் வழியா, பிரிசம் வழியா போகும்போது, ஏற்கனவே ஒயிட் லைட்ல 7 கலர்கள் இருக்குன்னு இப்பதான் சொல்லி கொடுத்தேன். அதுதான் 7 கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பிரிச்சு எடுக்கும், அதெல்லாம் பிரியும், நிறப்பிரிகை அடையும், டிஸ்பர்ஷன் அடையும். சரியா. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் இப்ப சொன்னது நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்கறதுக்கு ஓகே தான். பட் ஒரு அனிமேஷன்ல பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்ல. சோ இப்ப நான் உங்களுக்கு வந்து அனிமேஷன்ல காமிக்கிறேன். அந்த ஒரு பிரிசம் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். அதுலயே இருக்கும். இருக்கா? எஸ், தெரியுதா? இதுதான் இந்த இருக்குல்ல முப்பட்டகம். இதுதான் பிரிசம். இந்த சைடு ஒரு ஒயிட் லைட்டை நான் வச்சிருக்கேன். ஓகே. இந்த கலர் இன்னும் பிரியல. இப்ப பாருங்க, நான் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் 7 வண்ணங்களா பிரியறத நீங்க பார்க்கலாம். இதை வந்து நீங்க லேபிளையும் பண்ணலாம். பிரிசம் இருந்து ஒரு ஒயிட் லைட் இருந்தா நீங்க பண்ணி ஏத்தாப்புல உள்ள ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க நீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாட்டாலும் நம்ம அனிமேஷன்ல பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுதான் கன்வீனியன்டா இருக்கும். சொன்ன பாருங்க. பாருங்க 7 வண்ணங்களா பிரியுது பாருங்க. எஸ், எஸ். ஓகேவா. இதுதான் முப்பட்டகம் பிரிசம் பண்ணக்கூடிய வேலை. இதை நீங்க அப்படி எங்கனாலும் வச்சுக்குவாங்கன்னா 7 வண்ணங்கள் எப்படினாலும் பிரிஞ்சிடும். இது போக நிறைய இருக்கு. அதாவது இந்த வேல்யூலாம் மாத்துறது, அதெல்லாம் வந்து நீங்க போக போக அதாவது 12th படிப்பீங்க இதெல்லாம் எதுக்குன்னு. பட் இப்போ நீங்க கலரை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகா இருக்கா. வெறும் ஒரு ஒயிட் லைட் வந்து நமக்கு வந்து எப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் நேச்சரோடைய அதிசயம். ஓகே, ரைட். ஸோ இந்த டாபிக் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது நியூட்டன் டிஸ்க். நியூட்டன் டிஸ்க் தமிழ்ல நியூட்டன் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. இதேதான் அந்த கலர்ஸ் வச்சுதான். அதாவது எல்லா கலர்ஸும், ஆல் கலர்ஸ் சேர்ந்ததுன்னா ஒயிட் நம்ம சொன்னோம், அப்படிதானே. பட் இது எப்படி ப்ரூவ் பண்றது? யார் ப்ரூவ் பண்ணா?
யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்க, அப்ப நம்மளுக்கு தான் தெரியாது, நம்மளும் நம்பலாமா? இல்லையே. சயின்ஸ் அப்படி பண்ணாது. இங்கிலாந்துல பண்ணா மட்டும் தான் ஆன்சர் வரும், இந்தியால பண்ணா வராது அப்படின்லாம் கிடையாது. ஐசக் நியூட்டன் பண்ணா தான் ஆன்சர் வரும். நம்ம சாதாரணமா ஒரு ரமேஷோ சுரேஷோ பண்ணா வராதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சயின்ஸ் யாருமே வந்து கைவிடாது. அவர் எங்கனாலும் ஒரே ஒரு விதமான ரிசல்ட் தான். ஆனா நீங்க அந்த லேப்ல பண்ணக்கூடியதை நீங்க உங்களுடைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. கரெக்டா ரீடிங் வைக்கிறது, கரண்ட் ஒழுங்கா வர்றது, எல்லாமே நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு ரிசல்ட் எப்படினாலும் வந்துரும். சரிங்களா? அதனால வந்து சயின்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் ப்ரூஃப் ஆகும். அப்போ ஆல் கலர்ஸ் சேர்ந்து ஒயிட் கலர் கிடைக்கும். எல்லா வண்ணங்களும் சேர்ந்து வெள்ளை கிடைக்குன்னு எப்படி ப்ரூவ் பண்றது? யார் ப்ரூவ் பண்ணா? அதுக்கு தான் சர் ஐசக் நியூட்டன், பேர்ல நியூட்டன் இருக்கா? அவர் ஒரு வழிய கண்டுபிடிச்சார். அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அதுக்கும் அனிமேஷன் இருக்கு. பட் நம்ம இங்க பார்த்து போனா உங்க புக்லயும் இருக்கு. நீங்க ஆல்ரெடி நேரம் படிச்சிருப்பீங்க அத. ஒரு டிஸ்க் எடுத்து, கார்ட்போர்ட் டிஸ்க் எடுத்து, அத 7 பாகமா அப்படியே தனியா அழகா சமமா பிரிப்பார். அப்படிதானே? இப்ப நான் சரியா பிரிக்கல. நீங்க சரியா பிரிச்சுக்கோங்க. ஏன் சமமா பிரிக்கணும் சார்? ஏன் சார் 1 கூட 1 குறையா இருக்கலாமே நீங்க நினைக்கலாம். சமமா பிரிச்சீங்கன்னா, இது ரெட்டு, வயலட்டு, எல்லோ இந்த மாதிரி சமமா எல்லாமே 30% இருக்கும்போது எல்லாத்தையும் மொத்தமா கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஒயிட் கலர் பார்க்கறது கிடைக்கிறத நல்லா அழகா பார்க்கலாம். சப்போஸ் ஒரு கலர் அதிகமா, ஒரு எல்லோ கலர் அதிகமா குடுத்தீங்க. இல்ல ஒரு ரெட் கலர் அதிகமா குடுத்தீங்க. ஒரு சமமா இல்லாம இருக்குமா? அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் கிடைக்காது. ஒரு லைட்டான கிரே கலர் கிடைக்கும். அதுக்காக தான் சமமா பிரிக்க சொல்றாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. யாராவது சப்போஸ் இன்டர்வியூல என்னைக்காவது வருஷத்துல ஒரு வருஷத்துல கேட்கறாங்க. ஏன்பா நியூட்டன் டிஸ்க்ல சொல்லு நியூட்டன் டிஸ்க்னா என்னன்னா, இந்த மாரி கலரா பிரிச்சு சேர்க்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. சார் இந்த மாரி சமமா பிரிக்கணும். சமமா பிரிச்சு நம்ம வச்சீங்கன்னா, அந்த டிஸ்க்க நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா 7 கலர் சேர்ந்து நீங்க பார்க்கும்போது ஒயிட் கலரா வெள்ளை ஒளியா அந்த தட்டு தெரியும் சார். அப்ப அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்பா சமமா பிரிக்கணும்? ஏன் 1 அதிகமா 1 குறையா இருக்கலாமா? இருக்கலாம் சார் தப்பே இல்ல. அப்படின்னா உங்களுக்கு பியூர் ஒயிட் வராது. ஜஸ்ட் ஒரு லைட் கிரே கலர் வரும். அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கலாம். சரிங்களா? சரிங்களா? சோ இதுல அவரு அந்த சர் ஐட்டன் நியூஸ் என்ன பண்ணாருன்னா, அந்த விப்ஜிஆர் அப்படிங்கிற கலர் தான் பெயிண்ட் பண்ணாரு. சமமா பெயிண்ட் பண்ணாரு. பெயிண்ட் பண்ணிட்டு இந்த டிஸ்க அப்படியே ரொம்ப வேகமா அ ரொம்ப சுத்துனாரு. ரொம்ப குயிக்கா ரொம்ப சுழட்டுனாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்க் வந்து நம்ம கண்ணுக்கு ஒயிட் கலரா தெரியுது. இது கான்செப்ட். பட் அதுக்கு பின்னாடி இருக்க என்னது? ஏன் ஒயிட் கலரா தெரியுது? ஏன் ஏன் இந்த இண்டிவிஜுவல் கலர் தெரியல? அப்படின்னா, நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ரொம்ப ஒரு டக்குன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது? முழுமையா எல்லா கலரையும் தனித்தனியா பார்க்குற மட்டும் தான் அவருக்காண்டி உண்டான ஒரு ஒரு திறன். சரிங்களா? எல்லா கலரையும் ஒண்ணா ரிசீவ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஒரு கலர் ஒரு குறிப்பிட்ட நேரம் தெரிஞ்சுனா நம்ம கண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த குறிப்பிட்ட நேரத்துல 2, 3 கலர் டக்கு டக்குன்னு வருதுன்னு வச்சுக்கங்க. நம்ம கண்ணு ரிசீவ் பண்ணிரும். பட் அத எந்த கலரா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல. சோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஸ்பீடா சுத்துறீங்கன்னா, நீங்க டைம் ஆக்சுவலி குறைக்கிறீங்க. அந்த கண்ணு படுதுல அந்த அந்த லைட்ட கலர பார்க்கல. அதுக்கு குறிப்பிட்ட டைம் அதுக்கு கிடைக்கல. எல்லா கலரும் டக்குன்னு கிடைக்கும்போது, அது அந்த கார்டு வந்து அந்த கண்ணுக்கு வந்து வெள்ளையா தெரியுது. சரிங்களா? இதனால தான் விப்ஜிஆர் அப்படிங்கிறது அது நம்ம என்ன சொல்றோம்? அது விப்ஜிஆரோட காம்பினேஷன் ஒயிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ரைட். இப்போ நான் இத சொல்லிட்டேன். இத அனிமேஷன் நம்ம பார்க்கலாம். அனிமேஷன்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் திருப்பியும் ஸ்க்ரீன உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இங்க நீங்க பார்க்குறீங்களா நியூட்டன் டிஸ்க். அ எல்லாமே சம பாகமா நான் இங்க பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்லோ ஸ்பீட்ல தான் இது பண்ண போறேன். நீங்களே பாருங்க. ரெயின்போ கலர்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீனு, ப்ளூ, இண்டிகோ, வயலட். ஏன்னா இந்த 3 கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆனவங்களுக்கு இந்த கலர குடுத்துருக்கேன். ப்ளூ கலர் எப்படி இருக்கு? இண்டிகோ எப்படி இருக்கு? வயலட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்க்ரீன் பின்னாடி கூட வயலட் கலர் தான் இருக்கு. சரியா? இப்படி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சுத்தலாமா? இப்போ என்ன கலர்ப்பா தெரியுதுன்னா, சார் எல்லா கலருமே அப்படி சுத்துது சார். எனக்கு நல்லா தெரியுது. அப்படிதானே? கொஞ்சம் பிளர்ரா தெரியும். ஆனா கொஞ்சம் போக போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளர் ஆகும். தெரியுதா? இன்னும் கொஞ்சம் எல்லாம் சின்ன சின்னதா தெரியுது. இப்ப பாருங்க.
இப்போ ஜஸ்ட் ஏதோ லைட் பிளிங்க் ஆன மாதிரி தான் ஆகுது. அதுதான், ஏன்னா நான் ஸ்பீடை கூட்டிகிட்டே இருக்கேன். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சுத்துற வேகத்தை கூட்டிகிட்டே இருக்கேன். லைட் கிரே கலர் வந்துட்டா, லேசா ஒயிட் வருதா, ஒரு 16, அந்த 16 17ல உங்களுக்கு வந்து இது வந்துடும், ஒயிட் கலரே வந்துடும். லைட் கிரே கலர் வந்துட்டு, ஓகேவா? நல்லா ஸ்பீடா சுத்துங்க. எஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலரே கிடைச்சிருச்சு. இதுதான், ரொம்ப ஸ்பீட்ல வச்சுட்டோம்னா ஒயிட் கலரை பார்த்து கிடைச்சா தெரியுதா? எல்லா கலரும் அதுல தான் இருக்கு, பட் நம்ம கண்ணு ஒயிட் கலரா அதை புரிஞ்சுக்கிடுது. இதுதான் நியூட்டன் டிஸ்க். இது புரியுதா? இதை நீங்களே வீட்டில் வச்சு பண்ணி பாருங்க. ஃப்ரீ டைம்ல கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை எடுத்து கலர் கரெக்டாக சமபங்கா பிரிக்கணும். அதுக்கு நீங்க ஸ்கேலை வச்சு கரெக்டா அளந்து கேப் விட்டு அந்த 7 வண்ணங்களை கொடுத்துங்க. அதுக்கு ஏதாவது கிரேயான்ஸோ இல்லைன்னா ஏதாவது பெயிண்டோ வச்சிருப்பீங்க, அதை பண்ணுங்க, செஞ்சு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ரைட்டா? ரைட். இதுதான் நியூட்டன் டிஸ்க். ஓகே. ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போறது என்னன்னா, சிந்தசிஸ் ஆஃப் கலர். டாபிக் எழுதிக்கிறேன். சிந்தசிஸ் ஆஃப் கலர், அதாவது தமிழ்ல நிறங்களின் தொகுப்பு. இவ்வளவு நேரம் அதான பார்த்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. அதாவது கலரை நம்ம உருவாக்குறது, எப்படி உருவாக்குறது? நேச்சுரலா இருக்கக்கூடிய கலர் ஓகே, பட் நம்ம புது புதுதா கலரை உருவாக்க வேண்டி இருக்கு, அப்படிதானே? அப்போ 2 3 கலரை சேர்த்து 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 பார்க்கங்க. இது நீங்க பெயிண்ட் அடிக்கும் போது நீங்க பார்க்கலாம். மேபி நீங்க உங்களுக்கு டிராயிங் நல்லா வரும், நீங்க பண்ணுவீங்கன்னா ஒரு கலருக்கு மேல இன்னொரு கலர் தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுக்கும்போது ஒரு புது விதமான ஒரு கலர் வரும். நீங்க பார்த்துருப்பீங்க, மேபி டிராயிங்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி புதுசு புதுசா கலரை உருவாக்குறது தான் சிந்தசிஸ் ஆஃப் கலர். சரியா? ஸோ இதுல 3 முக்கியமான கலர்ஸ் இருக்கு, நிறங்கள் இருக்கு. அதை தான் பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரைமரி அப்படின்னாலே முதன்மை. சரிங்களா? இது வந்து முதன்மை நிறங்கள். பிரைமரி கலர்ஸ். யார் சார் அந்த முதன்மையான கலரு? இவ்வளவு பேரும் 7 பேரை சொன்னீங்க விப்ஜிஆர்னு, அதுலயும் முதன்மை இருக்காங்களா? எஸ், 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? 3 பேர் தான் அதுல 3 முக்கியமான நிறங்கள். ஓகே, யாரெல்லாம்னா ரெட், ரெட், அதுக்கப்புறம் கிரீனு, கிரீன் என்கிட்ட கிடையாது, பிளாக்ல எழுதுறேன். அதுக்கப்புறம் ப்ளூ, நீலம். இந்த மாதிரி 3 பேர், இவங்க தான் முக்கியமான கலர். ஆர்ஜிபி, ஃபர்ஸ்ட் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்ஜிபி, சிவப்பு பச்சை நீலம். இவங்க ஏன் சார் பிரைமரி கலர்னு சொல்றாங்க? ஏன்னா இவங்க நீங்க கனெக்ட் பண்ணி தான் 2ஆம் நிலை நிறங்களை கொண்டு வர முடியும், செகண்டரி கலர்ஸை உருவாக்க முடியும். இவங்களை கனெக்ட் பண்ணா, இவங்களை மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு செகண்டரி கலர்ஸ் வந்து கிடைப்பாங்க. அப்படியா? எப்படி அப்படின்னா அதையும் நம்ம பார்ப்போம், அது உங்களுக்கு நல்லா புரியும். பட் இங்க நம்ம லைன் படியா பார்த்துட்டு அங்க போலாம். ஸோ சப்போஸ் நீங்க ரெட்டையும் கிரீனையும் கலக்குறீங்க, ஆர் பிளஸ் ஜி, ஏன் மிக்ஸ் பண்றீங்க? ரெட்டையும் கிரீனும் கலக்கும் போது கிடைக்கக்கூடிய கலர் எல்லோ. இந்த எல்லோ, அப்புறம் மெஜந்தா, சயான் அப்படின்னு 3 கலர் இருக்கு, அதுதான் செகண்டரி கலர்ஸ்மாங்க. ஆர்ஜி அதை நீங்க ஆட் பண்ணா எல்லோ கிடைக்கும். ஆர் ப்ளூ,
ஏன்னா அந்த 3 பேரை தான் மாத்தி மாத்தி கனெக்ட் பண்ண முடியும். ஆர் ப்ளூ கனெக்ட் பண்ணீங்கன்னா மெஜந்தா அப்படிங்கிற இந்த இது கிடைக்கும். மெஜண்டா. இதுக்கப்புறம் யாருக்கா ப்ளூவும் கிரீனும் இருக்காரு. ஸோ ப்ளூவையும் கிரீனையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா சயான் அப்படிங்கிற கலரு கிடைக்கும். புரியுதா? அண்ட் இந்த ஆர்ஜிபியை நீங்க வழக்கம் போல சமமான அளவுல கலந்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒயிட் கலர் கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே, அதையும் நம்ம அனிமேஷன்ல பார்க்கலாம். சப்போஸ் அந்த கலர்கள் மிஸ் ஆகும் போது சப்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அப்போ பிளாக் கலர் கிடைக்கும். எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோ, மெஜந்தா, சயான். ஓகே, ரைட். இப்போ பார்க்கலாமா? இப்போ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்றேன். ரொம்ப அழகா இருக்கா? 3 கலர் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து இப்போ நீங்க பார்க்கறது செகண்டரி கலர்ஸ். எல்லோ, அப்புறம் மெஜந்தா, இந்த இருக்குல்ல ஒரு பிங்க் கலமா இருக்குல்ல அதான் மெஜந்தா. அப்புறம் சயான்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கிரீன் கலர்ல இருக்க மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இது செகண்டரி கலர்ஸ். இப்போ நான் பிரைமரி கலர்ஸ் காமிக்கேன். ஏன்னா அந்த கலர் காமிச்சாதான் உங்களுக்கு நான் காம்பினேஷன் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பிரைமரி கலர்ஸ் காமிக்கிறேன். ஆர்ஜிபியை இப்போ வருது பாருங்க, ஸ்கிரீன் வந்துட்டா. ஆர்ஜிபி. ஓகே, ரைட்டா? இதுதான் முதன்மை கலர்கள், முதன்மை நிறங்கள், பிரைமரி கலர்ஸ். இப்போ இந்த கலர் இந்த 3 பேரை ஆட் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்கிரீன்ல பார்த்த மெஜந்தா, ஜயான்லாம் கிடைக்கும். செகண்டரி கலர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் ரெட்டையும் கிரீனையும் ஆட் பண்ண போறேன். எல்லோ கிடைக்கணும். ஆரையும் ஜியும் நம்ம ஆட் பண்ணா எல்லோ கிடைக்கும். கிடைக்காம பார்க்குமா? கொஞ்சமா கொண்டு வரேன், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு பாருங்க. எஸ், எல்லோ கிடைக்கும். கரெக்ட். ஆரையும் ஜியும் ரெட்டையும் கிரீனையும் ஆட் பண்ணா எல்லோ மஞ்சள் நிறம் கிடைக்கணும். ஓகே, ஒன்னு கரெக்ட். எடுத்துறேன். ரெட்டையும் ப்ளூவையும் சேர்த்தா மெஜந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் கிடைக்கும். ஒரு பிங்க் கலர் மாதிரி இருந்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். ஆரையும் பியும் ரெட்டையும் ப்ளூவையும் பாருங்க, அந்த கிடைக்கு பாருங்க. கிடைச்சதா? புரியுதா? ஸோ அப்படியே நீங்க வந்து இது பண்ணா அப்படியே வரப்போகுது. ஓகே, இது ஒரு பாதி வழியா தெரியறதுக்காண்டி இப்படி வச்சிருந்தேன். இதுவும் புரிஞ்சது. பாத்தீங்களா? ஒரு கலரும் மிக்ஸ் ஆகும்போது இப்படி கிடைக்கும். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம இந்த இடத்துல. அடுத்து ப்ளூவையும் கிரீனையும் ஆட் பண்ண போறேன். ப்ளூவையும் கிரீனையும் ஆட் பண்ணா எனக்கு சயான் கலர் கிடைக்கணும். அந்த பச்சையும் வான கலர் மாதிரி இருக்க மாதிரி. இந்த பாத்தீங்களா? இது இது பேர் சயான். சரியா? ப்ளூவையும் கிரீனையும் ஆட் பண்ணா இப்படி கிடைச்சு. சூப்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? முதன்மை வண்ணங்களை நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க. பிரைமரி கலர்ஸை கனெக்ட் பண்ணனால செகண்டரி கலர்ஸ் வந்துச்சு. சார் அந்த 3மே ஆட் பண்ணலாமா? பண்ணி பாருங்க. கண்டிப்பா பண்ணி பார்த்துருங்க. இது 3 பேரை ஆட் பண்ணும்போது பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. என்ன நடந்தது? எஸ், ஒயிட் கலர் கிடைச்சிருப்பாங்க. இந்த 3 பேருமே இருக்கக்கூடிய கனெக்ட் ஆகக்கூடிய இடம் இது மட்டும் தான். நல்லா பாருங்க. நீங்க மேக்ஸ்ல இத பத்தி படிச்சிருப்பீங்க. அப்படிதானே? அந்த நம்பர்ஸ்லாம் போட்டு காமனா இருக்கிற நம்பர் ஏ, பி, சின்னா அதேதான். இந்த இடம் மட்டும் தான் காமனா இருக்கு. அந்த இடத்துல 3 பேர் கனெக்ட் ஆறாங்க. 3 பேர் கனெக்ட் ஆற அந்த இடம் பிளாக்ல சாரி ஒயிட்ல ஆயிட்டு பாருங்க. இது கிளியர் ஆயிட்டா? இப்போ பிரைமரி கலர்ஸ் ஓட காம்பினேஷன் சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ் நீங்க பாத்தீங்க. இன்னும் இருக்கு. இன்னொரு அனிமேஷன் இருக்கு. அதை நான் இதை சொல்றேன். இப்போ நீங்க பிரைமரி கலரை ஆட் பண்ணி செகண்டரி கலர்ஸ் உருவாக்கிட்டீங்க. இப்போ இன்னொன்னு பாருங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்கிரீன்ல காமிச்ச செகண்டரி கலர்ஸ் அதை நான் இப்போ கொண்டு வரேன். சரியா? ஓகே. இப்போ இங்க சயான் இருக்கு, எல்லோ இருக்கு, மெஜந்தா இருக்கு. அப்படிதானே? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சயானையும் என்ன பண்றேன், எல்லோவையும் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கறேன். என்ன கலர் வரும் நீங்களே பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. கிரீன் வருது. யார் வராரு? பிரைமரி கலர் வராரு. பாத்தீங்களா? வந்துட்டா? ஓகே. எல்லோவையும் மெஜந்தாவையும் நான் ஆட் பண்றேன். என்ன வரும் பாருங்க. ரெட்டு. ஆமா சார், கிரீனுக்கு அப்புறம் 6 வந்துட்டாரு. வந்துட்டாரா? இப்ப செகண்டரி கலர் நான் மிக்ஸ் பண்றேன். பிரைமரி கலர் கிடைக்கு பாருங்க. சரியா?
அடுத்து மெஜண்டாவையும் ஜயானையும் ஆட் பண்றேன். இன்னும் ஒரு RGBல ப்ளூ மட்டும் இன்னும் வரல. வருதான் பாத்துறோம். எஸ், அதுவும் வந்துட்டு பாருங்க. கிளியர் ஆயிட்டா? அவ்வளவுதான். செகண்டரி கலரும் காம்பினேஷன் பண்ணும்போது பிரைமரி கலரா வந்தாங்க. பிரைமரி கலரை காம்பினேஷன் பண்ணா செகண்டரி கலர் வந்தாங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். நீங்க போன இதை சொல்லும் போது அடிஷன் ஆஃப் கலர்னு சொல்லணும். இந்த இடம் பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் கலர் அப்படிமா. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கலரை கழிக்கிறதுக்கு தான் இந்த இந்த செகண்டரி கலருடைய மிக்சிங். ஓகேவா? இதை எப்படி இன்னும் புரிஞ்சுக்கலாம்னா, இந்த 3 கலரை நான் ஆட் பண்றேன். அப்ப நான் என்ன வருதுன்னு நீங்களே பாருங்க. நான் சொன்னா நல்லா இருக்காது. நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், என்ன வந்துச்சு? இந்த இடத்த நோட் பண்ணி பாருங்க. போன தடவை பிரைமரி கலரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒயிட் கலர் வந்துச்சு. ஆனா இப்போ பிளாக்ல வந்துச்சு. ஆல்ரெடி நான் பிளாக்னா என்ன சொன்னேன்? எந்த கலருமே இல்லாத ஆப்ஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ், அப்படிதானே? எந்த கலருமே இல்லாத இடம். ஒயிட்டையும் நம்ம தனி கலர் கிடையாது, பிளாக்கு தனி கலர் கிடையாதுன்னு சொன்னோம். ஸோ ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்த மாதிரி வந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒருத்தர் கழிச்சிட்டாங்க. அதனால எந்த கலருமே இந்த இடத்துல இல்லை. அதனால பிளாக்ல வந்துட்டு இப்போ சிந்திசஸ் கலர் புரிஞ்சுதாப்பா? ரைட். ஸோ இதோட இன்னைக்கு இது போதும். இந்த யூனிட்டே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நியூட்டன் டிஸ்க்ல இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து செகண்ட் யூனிட் பிசிக்ஸ்ல இல்லைன்னா கெமிஸ்ட்ரியில நம்ம எந்த யூனிட்டும் பார்க்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த யூனிட்டோடைய ஒரு 10 MCQ டெஸ்ட் லாஸ்ட் 10 நிமிஷம் வைப்பேன். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வைப்போம். அதனால இந்த யூனிட்டை நல்லா படிச்சு வந்துருங்க. அடுத்த கிளாஸ்ல MCQ டெஸ்ட். சரிங்களா? வேற எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு நடத்தினதுல? சிந்திசஸ் கலர்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நீங்க நான் சொல்றது ஒரு 50%. நீங்க படிக்கும் போது தான் நிறைய டவுட் வரும். ப்ரிசம்னா சொல்லி கொடுத்தேன். உங்களோட கையில இல்லாட்டாலும் இந்த அனிமேஷனை பார்க்கலாம். ரைட்டுண்ணா? அதான் பண்ணி பாருங்க. நியூட்டன்ஸ்க்கு டெஸ்க்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, டவுட் இல்லைங்களா? சரிப்பா. ஸோ நான் கிளாஸை நிறைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.